சிவகங்க சீமை கேரமலை ஒத்தக்கரை அருகருக்கும் சிட்டம்பட்டி சிட்டாம்பட்டி அருகருக்கும் சட்டம்பட்டி என்பது என்ன இது தந்தை சேதுபதி தேவன் தாய்மையர் செம்பாய் சேதுபதி தேவருக்கும் செம்பாய்க்கும் கல்லர் குடியிலேயே பிறந்த கல்லர் மகன் பெற்றெடுத்த கரத்தகுடி வெள்ளச்சாமி என்பது என்று பெயராகும். நான் 5 வயது ஐயா பருவத்தில் இருக்கும் பொழுது 5 வயது ஐயா பருவத்தில் இருக்கும் பொழுது எனது தந்தை சேதுபதி தேவன் அந்த உறங்காம்பட்டி ஜல்லிக்கட்டிலே மாடு முடிக்க போறேன்னு சொல்லி மாடு முட்டி மாட்டு மடித்து விட்டாரம்மா. அத்தா நான் சின்ன வயசா இருக்கிறப்பவே எங்க அப்பா செத்து போயிட்டார். இது தந்தை சேதுபதி தேவர் நாடு முட்டி மாண்டு மடிந்த பிறகு என்னை வளர்த்தெடுப்பதற்காக எனது தாய் செம்பாய் அந்த உசிலம்பட்டி சீமை ஊரணி கரையில் உள்ள ஒரு கோனார் குடியிலே ஒரு கோனார் வீட்டிலே பண்ணைக்கு இருந்து 1000 பசுமாடு மேய்ச்சு கொல்லி வைக்க ஒத்த பிள்ளைதான் இருக்கிறார் நினைச்சு செல்ல பிள்ளையாக தாய் செம்பாய் என்னை வளர்த்து வந்தார். அந்த நேரத்தில் நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சொல்லி நம்மள சும்மா இருக்க விடுமா? சொல்லி உன்னை என்னைக்கு சும்மா இருக்க விடுறது? நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம நிறம் நம்மள சும்மா இருக்க விடுமா? எப்படி விடு? என் அப்பன் செத்து போயிட்டார். என் அப்பன் செத்து எனக்கு பெருசா தெரியல. தெரியும். யாத்தா வீடு விடா பண்ணைக்கு இருந்து பசுமாடு மேய்ச்சியை வளர்த்து விட வர்றான். சரி, என் ஆத்தா படுற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல. சின்ன வயசுலயே காரை கூட்ட கை எடுத்துக்கிட்டேன். சரி, கௌதாரி கட்ட கை எடுத்துக்கிட்டேன். பக்கத்துல வெள்ளமலக்காரன் ஒரு இடம். சரி, அந்த வெள்ளமலக்காட்டுக்கு சின்ன வயசுலயே கார வேட்டையும் கௌதாரி வேட்டையும் ஆடச் செல்வது வழக்கம். அப்பொழுது என்ன ரொம்ப இருக்குது? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த அண்ணன்மார்கள் 7 பேருக்கு மலையவனாக ஒருத்தி பிறந்தார். யார் அவன்? நல்லா கேட்டுக்குங்க அத்தா. ஒரு கோனார் விட்டு பெண்ணிற்கும் ஒரு பட்டாணி ராவுத்தனுக்கும் மகனாக பிறந்த ஒரு கோனார் விட்டு பெண்ணிற்கும் பட்டாணி ராவுத்தனுக்கும் மகனாக பிறந்த இளையகனி வெள்ளையம்மா என்பவள் அந்த வெள்ளமல காட்டுக்கு வெள்ளாடு வைக்க வருவது வழக்கம். எந்த வெள்ளமல காட்டுக்கு நாம் வேட்டையாட போவேனோ அந்த வெள்ளமல காட்டுக்கா சண்டாளி வெள்ளாடு வைக்க வரணும். ஏன் வரணும்? இருந்து எங்க நிலையாம சிக்கணும். மோசமான கல்லுல உங்க அன்னைக்கு புடிச்சுச்சுரா எனக்கு ஈனச்சனி. அன்னைக்கு புடிச்சுச்சு எனக்கு செம்மச்சனி. சனியை முடிச்சிச்சு. அப்பொழுது நானும் அந்த வெள்ளையம்மாளும் அந்த வெள்ளமல காட்டிலே ஒருவரை ஒரு சிந்தித்துக் கொண்டோம். என்னமோ தெரியலையா? பார்த்த இடத்திலேயே மனதை பறிகொடுத்து விட்டோம். சரி, திருமணம் ஒருமனதாகி விட்டது. காதோல் வந்துருச்சு. நாளடைவில் என்னை பார்க்காமல் இந்த வெள்ளையம்மாளும் சரி அந்த வெள்ளையம்மாளை பார்க்காமல் இந்த வெள்ளச்சாமியும் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. சரி, ஓ தம்பிதே இதை உறுதி செஞ்சுக்கணுமா இல்லையா? பொம்பளை புத்தி என்னன்னு நமக்கு தானே தெரியும். நமக்கு சேர்த்து வேட்ட பார்த்திருப்போம். உனக்கு தான் தெரியும். நீ எடுத்து போனேன். நீங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு மதுரை மீனாட்சியுடைய சன்னதிக்கு வா.
கோயில வச்சு வந்தாலும் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதான் சரி அப்படின்னு சத்தியமணி குறி சத்தியமணி குறியில சத்தியம் கேட்டேன். அவளுக்கு என்னமோ சத்தியமணி கொடுத்துட்டா. என்னைக்கு வாழ்ந்தாலும் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதான். நாளைய வெள்ளையமானும் மதுரை மீனாட்சி அவனை சாட்சி வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியம் பண்ணிக்கிட்டமோ அன்னையிலிருந்து இந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் அந்த வெள்ளமலை காட்டிற்கே வேட்டையாட சென்று நிறுத்தி விட்டு நான் வராத நாளை என்னமோ வெள்ளையம்மா அந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு வைக்க வருவதை நிறுத்தி விட்டார். அன்று முதல் இன்று வரை இந்த வெள்ளையம்மாள் நான் ஒரு நாள் கூட பார்த்த கிடையாது. ஒரு நாளைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு என்ன ரொம்ப சுண்டுது என்னப்பா தானா இழுக்குதுடா இழுக்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெள்ளையம்மான கண்ணால பார்க்கணும். சரி அவ கூட ஒரே ஒரு வார்த்தையாவது சரி இந்த வெள்ளச்சாமி மனசார பேசணும். ஏன் சிரமப்படுற அப்படிங்கிற ஆசையோடும் அவளோடும் காத்துக் கொண்டிருந்தி காலையில பவர் வச்சுட்டு கையாடிட்டே வரும். பாத்துக்க டெய்லி கூட உட்காந்து பாத்துக்கிட்டே இரு. அதற்கு இது சரியான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. என்ன சந்தர்ப்பம்? எப்படி என்றால் வெள்ளையம்மாளுடைய சொந்த புராண அருப்புக்கோட்டை திருப்பத்தூரிலே அதை முத்தாரம்மன் கோவில் சாத்திரை திருவிழாவிற்காக சரி இது சிலம்பட்ட போட்டி இருக்கிறார். இன்னைக்கு இந்த சிலம்பட்டத்துல இந்த வெள்ளச்சாமி கலந்துக்கணும். சிலம்பட்டத்தை பார்க்கறதுக்காக அவ அன்னைக்கு 7 பேத்துக்கு தெரியாம வெள்ளையம்மா கண்டிப்பா வந்திருப்பான். ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது இடத்துல உட்கார்ந்து இந்த வெள்ளச்சாமி கண்டிப்பா பார்த்துக்கிட்டு இருப்பா. அதே நேரத்துல புரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு இருக்கிறது. மாட்டு வடிக்க பார்க்கறதுக்காவது சரி அவன் அன்னைக்கு 7 பேத்துக்கு தெரியாம வெள்ளையம்மா கண்டிப்பா வந்திருப்பா. ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது இடத்துல உட்கார்ந்து சரி இந்த வெள்ளச்சாமி கண்டிப்பா பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு சக்கம்பட்டி சீமையை விட்டு என் ஆத்தாள அம்போடு விட்டு சரி என் ஆத்தாள அனாதையா விட்டு சின்ன வயசுல நெஞ்சில உதிர்ச்ச வெள்ளையமானா முக்கியம்னு என் அப்ப செத்த இடம் புரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு போறேன். போ 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 ஆடு பிடிக்க போறேன். சண்டாளா ரொம்ப நாளைக்கு பின்னாடி இன்னைக்கு வெள்ளையம்மான பார்க்க போறேன். போயிட்டு வான்னு உன் வாயால நல்ல வார்த்தை மட்டும் சொல்லி அனுப்புற. சரி போ என்னன்றது போ போயிட்டு வான்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன் சொல்லி குத்தம் இல்ல. போ வீட்டை விட்டு போறப்போ 10 மாசம் சுமதுபத்தை ஆத்தா போகாத மகனே என் பேச்ச மீறி போனேன் அப்படின்னா நீ உசுரோட விழுந்துட மாட்ட. சரி எனக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்லாம போயிடுவேன். போகாதடா போகாதடா போகும்போதே தடுத்தா சரிய முடிச்சோம். இப்பதானே அம்மாவை பத்தி உருகி பாருங்க சனிய முடிச்ச முண்டங்கிற இல்லடா. பாட்டுல வேணா அம்மா அம்மான்னு உருகி படிக்கலாம். ஆனா நெசத்துல அவ பல்லுல விழுந்து போனாலே போற பக்கம் விளங்காது. சரி என்னைக்கு ஆத்தா பேச்ச கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆய் பேச்ச கேட்டிருக்கிறோம். எப்ப கேட்டிருப்ப எங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க அங்கதான் போவோம். ஆமா இன்னைக்கு பொழுது முடியறதுக்குள்ள சரி எப்படியாவது வெள்ளையம்மாளை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அவளை இந்த தோல்ல தூக்கிட்டு வந்து என் சக்கம்பட்டி சீமைக்கு கொண்டு வந்து எங்க ஊர் கோயில்ல வச்சவ கழுத்துல தாலிய கட்டி என் ஆத்தா செம்பாய்க்கு அவளை மருமகள் ஆக்கணும். இந்த வெள்ளச்சாமிக்கு அவளை பொண்டாட்டி ஆக்கணும். காலையில என் வீட்டு வாசல்ல அவளை வட்டி செம்பு வளர்க்க போடணும். அதுக்கு நீ முதல்ல என்ன கிட்ட கேட்கணும். ஏன் பொண்டாட்டிடா சரியா நீ அடிக்காத ஒண்ணு பாவம் எதை சொல்லிவிட்டாரு. அப்படிங்கிற வெளியோட சரி இன்னைக்கு நான் வீட்டை விட்டு போய் போயிட்டா 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 போ
செத்தாதான் பாட்டு சொல்லுவாங்க. ஏன் குணம் தெரியல. போன்னு சொன்னா பொட்டி உடைச்சு கூட பேசாம போய்கிட்டு இருப்பேன். அது ஏன் பேட்டு இல்ல. தெனா வெள்ளையம்மா வெள்ளச்சாமி நாடகம் ஆடுறவன் நானு. இந்த நேரத்துல உசோடு இருப்பேன். சரி. காலையில இதே மேடையில செத்து போயிருவேன். கொஞ்ச நேரத்துல பவுர் அழிச்சு விட்டு என் ஸ்பாட்டு எங்க இருக்குன்னு எங்கிட்டாவது தேடி கண்டுபிடிச்சு என் ஸ்பாட்டு தேடி போயிருவேன். சரி. தெனான் செத்து செத்து புழைக்கிறவன் நானு. விஷத்துல ஒரு நாளைக்கு செம்ம சாமானியவனுக்கு சாவில்ல. அப்படி இந்த கட்ட காட்டுக்கு போனாலும் சரி ஒத்தையில மட்டும் என் உசுறு போகாது. வேற யாரையாவது ஒருத்தரை கூட கூட்டிட்டு போகணுங்கிறது. மைக் செட்டுக்காரங்க ரொம்ப ஆர்வப்படுறாரு. அவர் என்ன கூட்டிட்டு போறியா போன் பேட்டியா போயிட்டு யாரையாவது ஒருத்தரை கூட கூட்டிட்டு போகணுங்கிறது நான் வாங்கி வந்த வர்றோம். சரி. அதுக்கு என்ன விதி. அதனால வெள்ளையம்மா கூட பாவம் உள்ளுக்குள்ள பித்தா பித்தான முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. ஆமா பாவத்தை. அதனால அந்த பொண்ணை விட்டுருவோம். பொண்ணை முதல்ல தூக்குனா தண்டா சரி. வாடா என் கைய மட்டும் தர்றான். நீ போயிட்டு போன் பண்ணா பிள்ளை சுட்டு வரல மட்டும் தர்றான். நான் தர மாட்டேன். பாவம் பிள்ளை ஒட்டிக்காரையா கல்யாணம் ஆகலையா எனக்கு வேற ஒரு ஆள் சொல்றேன். இன்னும் பத்தலையாடா சத்தியமா கல்யாணம் ஆகலையா. வெள்ளச்சாமி மனோ அவரை இயக்கிக்கிட்டே இருக்கிறாரு. போம் சரி முன்னாடி போ. நம்ம பெட்டி பிடிக்கதான் கட்டி வச்சுட்டு பின்னாடி வர்றோம். ஆனா வீட்டை விட்டு போனோம்னா வலிச்சல் காசு வேணுமா இல்லையா? நம்ம கையில ஏதுரா காசு. என்னைக்கு காசு நல்லா சம்பாதிக்கிறோம். இந்த நேரத்துல இந்த கூத்தடி பேரு மாதிரி யாரும் சம்பாதிக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. காலையில பேசின காசை விட கொஞ்சோண்டு சேர்த்து தலையை சொரிஞ்சாவது லட்டு உருண்ட மாதிரி பிடிக்கிட்டு போயிடுவோம். ஆமா கண்டிப்பா நீ பிடுங்க. ஆனா 10 பேத்து காசு இல்லையா? ஆமா. இந்த காசை ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்ன பாடுபட்டு இருப்பா. அது என்னமோ இப்படி வாங்கிட்டு போற காசு செரிக்கிறவங்களுக்கு எல்லாம் செரிச்சு போயிருது. சரி. காலையில இந்த காசை வச்சு ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன் வீட்டுக்கு. சரி. செரிக்கிறவங்களுக்கு செரிச்சு போயிருது. ஆனா நானும் தான் கஷ்டப்பட்டுட்டேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன். நான் சம்பாதிக்கிற காசு போற வழியில அங்கிட்ட அங்கிட்ட ஒரு எல்லை மணி மறிச்சுக்குது. அந்த வீடு புரியாது. வீடு கட்டு கட்டிருக்கீங்க. அது எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. சரி. பக்கத்துல ஒரு குச்சி விடுறது. சரி. நான் ஒவ்வொரு எல்லை மணிக்கான படியை கட்டி தினம் வீட்டுக்கு வெறுங்கையோட போய் எத்தனை நாளைக்கு எத்தனை விளக்கமா தேடி வாங்குறோம். அப்ப எதை குடிக்கிற இந்த மூத்திரத்தை நம்ம கையில காசு இல்லாட்டினா என்னதான் இருந்தாலும் ஆத்தான ஒரு தீர்க்கானா இல்லையா? இருக்கால. 10 மாசம் நம்மளை சுமந்து பெத்து விட்டானா இல்லையா? தேவமஸ் இல்லாம ஒண்ணு எதுக்கு யாரை கெட்டு நம்மளை பெத்தா? அவன் அடுக்கு பானையில காசு எங்கே ஒளிச்சு வச்சிருப்பா, சுருக்கு பையில காசு எங்கே திரிச்சு வச்சிருப்பான்னு நமக்கு தானே தெரியும். ஆமா. யாத்தா வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து அவ அடுக்கு பானையில ஒளிச்சு வச்சுக்கிற காசு திருடி எடுத்துக்கிட்டு சரி யாத்தால அம்போடு விட்டுட்டு கொல்லி வைக்க கொத்த பிள்ளைதான் இருக்கிறான்னு உசுறு குசுராவளத்தை ஆத்தால அனாதையா விட்டுட்டு சரி சின்ன வயசுல நெஞ்சில உதிச்ச வெள்ளையம்மாதான் முக்கியம்னு என் அப்பன் செத்த இடத்துக்கே நான் போறேன். போங்க போ போ போடா போடா. வெள்ளி வச்சு என்கிட்ட கொடுத்துருக்க நாளத்தான் அடிக்கிற நாடகம். நான் செத்தேன்னு ஒரு செய்தி கேட்டா இந்த கட்ட காட்டுக்கு போயிருச்சுன்னா மன்னார்பட்டியிலிருந்து யாராவது ஒரு சுனமாவது அனுப்பிடுங்க சாமி வீட்டுக்கு. ஆமா மாலை அரைச்சு வாங்கி அனுப்பிச்சுட்ருங்க. பாவம் மாலை இல்லாட்டியும் பரவாயில்ல, சும்மா கூட வாங்கிக்கோங்க. வர்ற மாலையில ஒரு மாலை எடுத்தங்களை போட்டு நான் என் கார்ல உனக்கு மரண அறிவிப்பு சொல்லிடுறியா? பயப்படாம போ. இந்த சவாரி வாங்கி மரண அறிவிப்பு சொல்றதுக்காகவே கார் வாங்கிருக்காங்க. கார் வாங்கி ஒரு நடத்துக்கிட்டே வந்திருக்குது. காலையில அந்த வேலையாச்சு பார்த்துட்டு போறேன். செத்தேன்னு ஒரு செய்தி கேட்டா ஒரு சேலைக்கு வாங்கி போட்டுடுங்க, சேலைக்கு வாங்கி போட்டுடுங்க. செத்தேன்னு ஒரு செய்தி கேட்டா ஒரு சேலை வாங்கி போட்டுடுங்க, ஒரு சேலையும் வாங்கி போட்டுடுங்க. செத்தேன்னு ஒரு செய்தி கேட்டா ஒரு சேலைக்கு வாங்கி போட்டுடுங்க, சேலைக்கு வாங்கி போட்டுடுங்க. செத்தேன்னு ஒரு செய்தி கேட்டா
எல்லாத்தையும் விற்கிறேன் எல்லாத்தையும் விற்கிறேன் ஏங்கதையே முடிக்கிறேன் எல்லாத்தையும் விற்கிறேன் ஏங்கதையே முடிக்கிறேன் ஒரு பொன்னாளகத்து போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம் ஒரு பொன்னாளகத்தை போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் பொன்னாளகத்து போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம் உள்ள உலகத்திலே நம்ம எதுவும் நடக்கலையா இந்த ஊருள்ள உலகத்திலே எங்கத போனது நடக்கலையா ஆனா வீட்டை மறந்து விட்டு இத ஒரு நாட்டுக்கு ஓடலையா ஐயா வீட்டையும் மறந்து போட்டு ஏதோ ஒரு காட்டுக்கு போகலையா ஊர்வலத்துல நடக்கிற கதையத்தான் இந்த எல்லையில நாடகமா எடுத்து காட்டுறோம். இன்னைக்கு நாணய வெள்ளையமாலும் இந்த மேடையில என்ன பண்றோமோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. ஆமா சின்ன பிள்ளைல பூரா கெடுத்து விட்டுரு புத்தி சொல்றதுக்கு தான் இந்த நாடகம். சாதி விட்டு சாதி போனா கெடுக்கு ஆகாமங்கிறது சாதிட்டு சாதி போவாதிய ஏன் அப்படி பண்றீங்க தேவையில்லாத வேலை பாக்குறேன் நல்ல பிள்ளை சொல்றாங்க போனா என்ன கெடுக்கு ஆளாவங்கிறத எடுத்து காட்டுறதை புத்தி கொண்டு புழைச்சுக்கோங்க. அதனால இப்பேற்பட்ட வெள்ளச்சாமி கதையே நான் நல்லாதான் இருக்கிறேன் எனக்கெல்லாம் ஒரு குறை இல்லையா அடிக்கடி வீட்டுல தண்ணி போடுமா அது வேணா சொல்லியா போறதியா அதுக்கு அலையிறது யாரு அதுக்கு அலையிறது யாரு சரி